இசை. ஏப்ரல் 28 கணித வரலாத்துல இந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? இந்த ஒரே நாள்ல பல நூற்றாண்டுகள்ல நம்ம உலகத்தையே மாத்தின சில மேதைகள் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பத்தி பார்க்கலாமா? ஒரு எலக்ட்ரிக் அவுட்லெட்ல இருந்து வர்ற சின்ன தீப்பொறி கூட ஏன் அவ்வளோ பிரகாசமா சூடா இருக்கு? அதுக்கான பதில் ஏப்ரல் 28 1854ல பிறந்த ஹெர்தா அயர்டன் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இவங்க ஒரு இங்கிலாந்து பொறியாளர். எலக்ட்ரிக் ஆர்க் பத்தின ஆராய்ச்சியில இவங்க ஒரு முன்னோடி. அவங்களோட ஆராய்ச்சி தான் எலக்ட்ரிக் ஆர்க் விளக்குகளை நிலையா எரிய வச்சு நகரங்களுக்கே வெளிச்சம் தந்தது. இன்னும் ஏப்ரல் 28 முடியல. ஆனா இப்போ நாம 1831க்கு டைம் டிராவல் பண்ணலாம். ஒரு சாதாரண ஷூலேஸ் முடிச்சு அது எப்படி ஒரு பெரிய கணித புதிரா மாறும்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த புதிரை அவிழ்க்க ஆரம்பிச்சவர் பி.ஜி. டெய்ட். அவரும் ஏப்ரல் 28 1831ல தான் பிறந்தார். கணித முடிச்சுகளுக்கு முதல் முறையா அட்டவணைகளை உருவாக்கியதே இவர்தான். இது ஒரு புது ஆய்வுத்துறைக்கே வழிவகுத்தது. அதாவது எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயத்திலையும் ஒரு மறைக்கப்பட்ட கணித அமைப்பு இருக்குன்னு நமக்கு காட்டினார். மறுபடியும் அதே ஏப்ரல் 28, ஆனா 37 வருஷம் கழிச்சு வேறொரு நாடு ஒரு பெரிய ஐடியா. உங்க போன்ல பெஸ்ட் சிக்னல் கிடைக்க பக்கத்துல இருக்கிற செல் டவரை அது எப்படி கரெக்டா கண்டுபிடிக்குது? இதுக்கு காரணம் ஜார்ஜி வொரோனாய். அவரும் ஏப்ரல் 28 1868ல பிறந்தவர் தான். அவர் கண்டுபிடிச்சதுதான் வொரோனாய் டயக்ராம்ஸ். ஒரு இடத்த மண்டலங்களா பிரிக்கிற ஒரு முறை இது. இந்த ஐடியா செல் டவருக்கு மட்டும் இல்ல, ஒரு நோய் எங்கிருந்து பரவுதுன்னு கண்டுபிடிக்கவும் பயன்படுது. பாருங்க, ஒரே தேதி ஆனா இவ்ளோ கதைகள். சரி, இப்ப நாம 2019க்கு போலாம். வானிலை மாதிரி சிக்கலான சிஸ்டம்ஸ் அது நிலையா இருக்குமா இல்ல திடீர்னு சரிஞ்சிடுமான்னு நம்மள கணிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கான கணிதத்தை கொடுத்தவர் தான் மௌரிஷியோ பெசோட்டோ. அவர் ஏப்ரல் 28 2019ல மறந்தார். இவரோட பேசோட்டோ தேற்றம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஒரு சிஸ்டம் எவ்வளவு நிலையானதுன்னு சொல்ல இது உதவும். சொல்லப்போனா மாற்றத்தோட இயல்பையே கணிதம் மூலமா புரிஞ்சிக்க ஒரு வழியை நமக்கு கொடுத்திருக்காரு. நாம இன்னைக்கு பார்த்த எல்லாருமே வேற வேற காலத்துல வாழ்ந்தாலும் ஒரே கேள்விதான் கேட்டாங்க. இதுல என்ன பேட்டர்ன் இருக்கு? அவங்க அந்த பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சதால தான் நமக்கு இன்னைக்கு ஜிபிஎஸ், நிலையான தொழில்நுட்பம்னு எல்லாம் கிடைச்சிருக்கு. இத பத்தி யோசிச்சா நம்மள சுத்தி இன்னும் என்னென்ன மறைக்கப்பட்ட பேட்டர்ன்ஸ் நம்ம கேக்குற சரியான கேள்விக்கா காத்துட்டு இருக்கு.